இப்பொழுதும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் முழுவதுமாக உங்களை ஒப்புக்கொடுங்கள், முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் அதை தான் கேட்கிறார். என் பிள்ளைகளே, என்னை நோக்கி பாருங்கள், என்னிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள், நான் பாவத்தை கழுவேன். உங்கள் பாவங்கள் வாட்டுகிறதா? உங்களுக்கு சோதனைகள் வாட்டுகிறதா? இப்பொழுது இந்த வினாடியில் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பாடுங்கள் பிரியமானவர்களே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் ஆளவும் என்னை செய்குவீரே. மீட்பரே மீட்பரே நந்தன் மேன்மை, என் மேன்மை நீ சுவாமி, விண்ணில் வாழும் ஆளவும் நன்மை செய்குவீரே. எபேசியர் 5:16 நம்ம வாசிக்கலாம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் நம் காலத்தை பிரயோஜனமாக பயன்படுத்த வேண்டும் என்று அந்த வசனம் கூறுகிறது. நிறைய நேரத்தில் நீங்கள் வாலிபர்களை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தோட அருமையை அவங்க புரிஞ்சுக்காமல் அவங்க வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதோட விளைவுகள் வரும்பொழுது அவங்க உணர்றாங்க, ஐயோ நான் அதை செஞ்சுருக்கலாமே, அப்பவுமே செஞ்சு முடிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு அவங்க அந்த காலத்தோட அருமையை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. நாம் வேதத்தில் யோவான் 2 நாம் பார்த்தோன்னா ஆண்டவர் கானா ஊர் கல்யாணத்தில் செய்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா இயேசுவாமியோட தாயார் மரியாளிடம் அந்த கல்யாணத்திலோட வேலைக்காரர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனையோடு வருகிறார்கள். திராட்சரசம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, ஒயின்லாம் தீர்ந்து போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை என்று அவங்க அந்த பிரச்சனையை கொண்டாடுறாங்க. அப்போது மரியாள் ஆண்டவரிடம், ஆண்டவரே என்ன பண்ணுறது, இப்பொழுது இயேசுவாமி சொல்கிறாரு, ஸ்திரீயே நேரம் இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் கூறுகிறார். ஏன் அப்படி கூறுகிறார்? ஏன் அந்த வார்த்தையை அவர் கூறுகிறார்? ஏன் அவரோட நேரம் இன்னும் வரவில்லை என்று கூறுகிறார்னு பார்த்தோன்னா, யூஸ்வலாக ஒரு வெட்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீப்புளுக்கு முதலாவது எல்லா சாப்பாடு உணவு கொடுக்குறாங்க, டின்னர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சாதாரண ஜனங்களை எல்லாம் அவர்கள் ஆதரித்து அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. ஸோ ஆண்டவர் அந்த வார்த்தையை கூறின காரணம் என்ன என்று நாம் பார்த்தோன்னா, இந்த சாதாரண ஜனங்கள், இந்த எளிய ஜனங்கள் பசியோடு வருகிறார்கள், அவங்க தான் ரொம்ப தாகத்தோடு வருகிறார்கள். ஸோ அவங்களுக்கு ஆண்டவர் அந்த பசியை தீர்க்கும்படி, அந்த தாகத்தை தீர்க்கும்படி சிறப்பான திராட்சரசத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த அற்புதத்தை அந்த நேரத்தில் அவர் செய்கிறார். ஸோ அந்த காலத்திற்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஸோ நாம் இந்த காரியத்திலேருந்து கற்றுக்கொள்ளலாம் பிரியமானவர்களே. வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட் டெசிஷன்ஸை நீங்கள் இப்பொழுது ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம். சரியான கணவர் வேண்டும், சரியான மனைவி உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். எந்த காலேஜ் எடுக்கணும், என்ன கோர்ஸ் எடுக்கணும் என்று நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். எந்த துறையில் நம்ம போகணும், எந்த வேலையை நம்ம எடுக்கணும்னு எவ்வளோ கேள்விகள் உங்கள் மத்தியில் இருக்கலாம் பிரியமானவர்களே. அவரோட வார்த்தையை நாம் கனம் பண்ணி இதை செய்யும் பொழுது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பலனை, ஒரு ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். இதற்காக நம்ம இப்பொழுது ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் சுவாமி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எவ்வளோ குழப்பங்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருக்கலாம் சுவாமி, இல்லை எவ்வளோ வருத்தங்களோடு அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம், எவ்வளோ பாரத்தோடு அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம் சுவாமி. அப்பா, நீரே தயவாக அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீர் இறங்கும் சுவாமி. நீர் உம்முடைய வழியை அவர்கள் இருதயத்தில் வையும் சுவாமி. எந்த காலத்தில், எந்த நேரத்தில் அவர்கள் உம்முடைய நோக்கத்தை செய்து முடிக்க வேண்டும் என்பதை தெளிவாக நீர் காண்பியும் சுவாமி. எல்லா காரியத்தையும் சுலபமாக சரியான நேரத்தில் முடிக்கும்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். எல்லாவற்றும் உம்முடைய கருத்தில் கொடுத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.